கஃப்லிங்ஸ் எங்க போச்சு? என்னாச்சு? என்ன வேணும்? வெளிவா வெளிவா. என்ன சொன்ன? அது வந்து நான் என்னோட அலமாரியில உனக்கு என்ன வேலை? உன்னோட அலமாரியா? ஓ, என்னோட கஃப்லிங்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. யாராவது எடுத்து மாத்தி வச்சிருக்கலாம், இல்ல தெரிஞ்ச தூக்கி போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை வேணும்னே அதை மறைச்சு வச்சிருக்கலாம். என்ன சொல்ல வர? என்ன பார்த்தா உனக்கு என்ன திருடி மாதிரி இருக்கா? யார் எப்படின்னு எனக்கு என்ன தெரியும்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீ திருடின்னு சொல்றியா? வாய மூடு, கொசு ஏதாவது உள்ள போயிட போகுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எல்லாத்துலயும் மூக்கு நுழைப்பியா? முதல்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச, அப்புறம் ரூம்குள்ள நுழைஞ்ச, அது பார்த்தாதுன்னு அலமாரிக்குள்ள நுழையிறியா? நீ ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கியா என்ன? இங்க பாரு, நீ லிமிட்ட மீறி பேசிக்கிட்டு இருக்க. லிமிட்டாவது மீறதாவது? எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் ரெடி ஆகணும். என்னோட அலமாரியில திங்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ வெளிய வா, நான் எனக்கு உன்னோட பாத்துக்கிறேன். ஹெல்ப் தேவையில்லை, நானே தேடிக்கிறேன். ஓகே சரி, அப்படின்னா நீயே பாரு. ஆனா எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு. காலையில இருந்து என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது. மத்தியானமே சாரியை செலக்ட் பண்ணிருக்கணும். ஆனா இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. ஏன்னா காலையில இருந்து எனக்கு டைமே இல்லை. சரி, நான் ஏன் தேடணும்? நான் எதுக்கு தேடணும்? யார் ஒளிச்சு வச்சாங்களோ அவங்க தானே தேடணும். ஓ மை காட், நீ கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? தள்ளி போ. இரு இரு இரு, நான் ரெடியாகவே இல்லை. ஒழுங்கா தான் கையை காட்டேன். நான் தான் போட்டுட்டு இருக்கேன்ல, கண்ணு தெரியலையா என்ன?
ஆக்சுவலி நான் ஒன்றும் உன்னோட ஹெல்ப்பை ஏத்துக்கல. நான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். சீக்கிரமா ரெடி ஆனதானே இந்த ரூம் விட்டு போக முடியும். ஏன்னா விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த ரூம்ல இப்பெல்லாம் ஒன்று ஃபீல் ஆகுது, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி. அது கூட நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு ஃபீலிங் ஆச்சு வருதே. இது வரைக்கும் நான் உன்னை ஒரு ஃபீலிங்லெஸ் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, யார் இப்போ எனக்கு கால் பண்ணுறீங்களோ அது யாராக இருந்தாலும் சரி, நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். அதனால தயவு செஞ்சு என்னை தனியாக இருக்க விடுறீங்களா? நல்லா இருக்கே. ஒரு காலத்தில் நான் மற்றவங்கள என் பாட்டிலுக்குள்ளே இறக்குவேன். ஆனால் இன்னைக்கு நானே பாட்டிலில் இறங்கிட்டேன். ஏன்னா என்னோட சந்தோஷம் என் கையை விட்டு போயிடுச்சுல்ல. ஆனால் இந்த சரக்கு சூப்பரான விஷயம். கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிருது. ஒரு காலத்தில் என் 2 கையிலையும் லட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் சுகரி பிரீத்தா, இன்னொரு பக்கம் ஸ்பைசி ஷார்லின். ஆனால் அந்த 2 லட்டையும் அந்த கரண் ஃபேமிலி சாப்பிட்டாங்க. என் சந்தோஷத்தை அந்த குடும்பமே சாப்பிட்டுட்டாங்க. மிஸ்டர் காட், நீங்க எப்பவுமே நான் சொன்னதை கேட்டிருக்கீங்க. நான் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. இப்ப கடைசி தடவையா நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். மிஸ்டர் காட், ப்ளீஸ் எனக்கு என்னோட பிரீத்தாவை கொடுத்துருங்க. ப்ளீஸ் என்னோட பிரீத்தாவை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். அன்னோன் நம்பர்லேருந்து வீடியோ கால், அதுவும் இப்போவா? என்ன நீயா? நீ எனக்கு குடிச்சிருக்கியா? இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த பிருத்வி என்ன பண்றான்னு தெரியணும்ல. யார்கிட்ட பேசினாலும் என்ன குடிச்சிருக்கேன்னு கேட்குறீங்க. சரி விடு, நான் ஒத்துக்கிறேன். ஆமாம் குடிச்சிருக்கேன். என்ன இப்போ அதுக்கு? சரி ஓகே, இப்போ நான் குடிக்கலன்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன? சரி விஷயத்துக்கு வருவோம். நமக்கு நடுவில் எந்த பேச்சும் இல்லை, நமக்கு நடுவில் பழக்கமும் இல்லை, எந்த உறவும் இல்லை. அப்புறம் எதுக்காக நீ எனக்கு கால் பண்ண மாஹிரா? எப்படியோ அட்லீஸ்ட் உனக்கு என் பேரும் நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் உனக்கு கால் பண்ணல, நீ தான் எனக்கு கால் பண்ணியிருக்க. அப்படின்னா உனக்கு தான் என்ன தெரிஞ்சிருக்கணும். தெரியும் தான், அதான் உனக்கு கால் பண்ணேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, இருந்தாலும் நீ எந்த பொண்ணை காதலிக்கிறியோ அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஐ மீன் கரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நல்லா குத்தி காட்டுற மாஹிரா, எனக்கு நல்லா புரியுது நீ எதுக்கு கால் பண்ண அப்படின்னு. என்னை பார்த்து நல்லா சிரிக்க தானே கால் பண்ண, என்னோட காயத்தை அதிகமாக்க தானே கால் பண்ணியிருக்க. பண்ணு, உனக்கு எவ்வளோ கிண்டல் பண்ண தோணுதோ பண்ணு.
ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ, ஆனா உனக்கு அதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா எரியிற நெருப்புல நீயும் தானே விழுந்திருக்க. சரி, இப்ப உன்னோட காயத்தை நான் அதிகமாக்கட்டுமா? என்னென்னலாம் ஆச்சுன்னு சொல்லி காட்டட்டுமா? மாயிரா, எந்த நெருப்புல நான் இப்ப எரிஞ்சிட்டு இருக்கணும், அதே நெருப்புல நீயும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க. எந்த அக்னி சாட்சியா ஏன் பிரீதா கரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, அதே அக்னி சாட்சியா தான் உன்னோட கரண் ஏன் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சோ நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தீயில தான் எரிஞ்சிருக்கோம். நம்ம 2 பேரும் இப்போ ஒரே படகுல தான் சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன புரியுதா? சோ ப்ளீஸ், இன்னொரு விஷயம், நான் இப்போ ரொம்பவே டென்ஷன்ல இருக்கேன். யாரோட பேச்சையும் கேட்குற நிலைமையில நான் இல்லை. எனக்கு இப்போ ரொம்பவே தூக்கம் வருது. ஸோ குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். போனவை. என்ன சொன்ன? நான் இழந்திருக்கேனா? நான் எதையுமே இழக்கல. நானா இழந்துட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் எதையுமே இழக்கல. உனக்கு புரியுதா? நான் கரணை இழந்துட்டேன்னு கண்டிப்பா நான் நம்பவே மாட்டேன். ஆனா உன்னோட நிலைமையை பார்த்தா நீ இதை இழந்துட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீ பிரீதாவை இழந்துட்டேன்னு நினைக்கிறேன். பிருத்வி, நான் சொல்றது கேளு. இந்த போதையை விட்டுட்டு யார் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவளை பிடி. உன்னோட இந்த சிச்சுவேஷனை மாத்து. ஜஸ்ட் ஷட் அப். ஓகே, ஜஸ்ட் ஷட் அப். நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எது சரி எது தப்புன்னு நீ என்கிட்ட சொல்லாத. ஓகே? எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கும் நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கும் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. எனக்கு தெரியும், மனசளவுல நீ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க. உன்னோட கரணை தான் இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டால. ஸோ இப்போ உனக்கு ஒரு தோல் தேவை அழறதுக்கு. அதனால தானே நீ எனக்கு கால் பண்ண. பட் லிசன், என்னோட தோல் ரொம்ப பிஸியா இருக்கு, ஃப்ரீயா இல்ல. போய் வேற யார் தோல்னா சாஞ்சு கதறி கதறி அழு. என்ன? ஓகே? உன்னோட தோல் எனக்கு தேவையில்லை. உனக்கு தான் என்னோட உதவி தேவை. எனக்கு உன்னோட உதவி தேவையா? உன்னோட உதவியா? அது எப்படி? எப்படி? இப்பதான் சரியான கேள்வி கேட்டிருக்க. உன்னோட காதல் உனக்கு திருப்பி கிடைக்க என்னோட உதவி உனக்கு தேவை. பிரீதா உனக்கு கிடைக்கிறதுக்கு உனக்கு என்னோட உதவி தேவை. எதுக்கு சிரிக்கிற? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இந்த பொசிஷன்ல பார்த்தது இல்ல. ஆக்சுவலா நீ நின்னது என்னோட பொசிஷன். ஆமா, இது உன்னுடைய பொசிஷன் தான். எப்பவும் உன்னோடதா தான் இருக்கும். ஓகே பேபி. எதுக்கு பேபின்னு சொன்ன? ஏன் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ? பேபின்னு சொன்னா கேட்கறது உன் பழக்கம் தானே. ஷெர்லின் தான் அடிக்கடி உங்ககிட்ட பேபி சாப்பிடுங்க, பேபி தண்ணி குடிங்க, பேபி உட்காருங்கன்னு, ரைட்? நீ சண்டை போட்டு வந்திருக்கியா? என்னாச்சு? இல்ல உன் நிலைமைய பாரு. என்ன நீ பிரீதா கூட கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டியா? இப்ப எதுக்கு அப்படி சொன்ன நீ? ஏன்னா உன் லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது. உன் நிலைமைய பாரு, எரிஞ்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு? பிரீதா கூட ஏதாவது ரொம்ப... ஏய், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? என்னாச்சு? ரொம்ப டார்ச்சர் பண்றா. அவ முதல்ல என் ரூமுக்கு வந்தா, அப்புறம் என் பெட்டை பறிச்சுக்கிட்டா, இப்போ என்னோட அலமாரி அவருக்காலே அவ வேண்டாம். அட அதுக்கு என்ன? அதுக்கப்புறம் மேல ஏதாவது சொல்லு. அவ என்னோட அலமாரியை பறிச்சுட்டா. அலமாரியை பறிச்சிட்டாளா? ஆமா. What do you mean by அலமாரியை பறிச்சிட்டா? அதுக்கப்புறம் அவ தன்னோட ட்ரெஸ்ஸை என்னோட அலமாரியில் வச்சிருக்கா. அது ஜென்ஸ் அலமாரி, தெரியும்ல? என்னடா பேசுற? இப்படிதான்டா நடக்கும். அப்படியா? நீங்க வா, நான் உனக்கு ஒன்று டேய், காட்டுறேன். என்னடா என்ன ஆச்சு? முதல்ல சொல்லுடா. டேய், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. வா, நீயே வந்து நேர்ல பாரு. வா. என்னாச்சு? இது உன்னோட அலமாரி தானே? நீயே பாரு. பாரு எவ்வளோ நீட்டா இருக்கு. இதுல உன் ட்ரெஸ் மட்டும் தானே இருக்கு. அதாவது நீ உன்னோட ஸ்பேஸ்ல ஷர்லின் கூட 50-50 ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம்ல. உன் ட்ரெஸ் தானே இருக்கு. நீயாவது பிசினஸ் மேன், பரவாயில்ல. ஆனா நான் தி கரண், தெரியும்ல? ஐ எம் ஃபேமஸ், ஐ எம் செலிபிரிட்டி. பாரு பாரு. ஏய், உன் அலமாரியில ஏன் ஷர்லின் ட்ரெஸ் இருக்கு? அதுக்கு அதான் நானும் சொன்னேன். நீ சொன்னல 50-50, அதான் நானும் சொல்றேன். ஓ, நீங்க எப்போ 50-50 ஆனீங்க? இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ இது வரைக்கும் எனக்காக ஒரு ரேக் கூட ஷேர் பண்ணது கிடையாது. ஆனா ஷர்லினுக்காக நீ வந்து அலமாரியை ஷேர் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு தம்பி, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உண்மை உண்மை தானே. அதுல நீ இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, பிசினஸ் மேனா இருந்தாலும், காமன் மேனா இருந்தாலும், எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. புரியுதா? மனைவி சொல்றது தான் நடக்கும். நீ எப்படி இருந்தாலும் சரி, மனைவியோடைய விருப்பம் தான் முக்கியம். அலமாரியை ஷேர் பண்றதுல இப்ப எனக்கு பழக்கமாயிடுச்சு. உனக்கும் பழக்கமாயிடும். அப்புறம் உனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ளோ வந்துடும், ரிதம் வந்துடும். அப்படியா? ஆமா,
ஆமா கரண், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல உனக்கு பிடிக்கும். இப்போ உன்னோட அலமாரி கண்டிஷன் இருக்குல்ல, அதை விட பெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா பிரீதா ரொம்ப நல்லா பாத்துப்பா. எல்லா பொருளும் பெர்ஃபெக்ட்டா கரெக்டா இருக்கும். கையை விட்டா உடனே வந்துரும். நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. ஷர்லின் அழகா அடுக்கி வச்சிருக்கா, ஆனா அந்த பிரீத்தா இருக்காளே. நீ ஆசைப்படுறத பிரீதா எப்பவுமே பண்ண மாட்டா. எது உனக்கு சுத்தமா பிடிக்காதோ அதை மட்டும்தான் அவ பண்ணுவா. ரிஷப்க்கு பிடிச்சதுதான் நான் எப்பவும் பண்ணுவேன் இல்லையா? இவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. இவர் சொல்ல மாட்டாரு, ஆனா நான் உன்கிட்ட சொல்றேன். நான் கபோர்ட்ல ட்ரெஸ் வைக்கணும்னு நினைக்கல, ஆனா ரிஷப் தான் திரும்ப திரும்ப சொன்னாரு. இன்ஃபேக்ட் இன்சிஸ்ட் பண்ணாரு. ஷெலின் இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம மனசும் ஒன்னாயிடுச்சு, ஸோ ஏன் கபோர்ட் தனித்தனியா இருக்கணும் அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. லைஃபோடு சேர்த்து உங்களுக்கு கபோர்ட்லயும் ஸ்பேஸ் கொடுக்குறேன் நான் சொன்னேன், ஆனா இவர் தான் வேண்டான்னு சொன்னாரு. நீ கபோர்டை பத்தி பேசுற, ஆனா நான் எப்பவுமே நீ என் பக்கத்துல இருக்கணும்னு சொன்னாரு. இங்க பாரு, இதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் பிரைவேட் விஷயம் இல்ல. ஆனா உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல, எப்பவுமே நான் இவர் பக்கத்துல இருக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு. சரி, நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். ஐ காண்ட் பிலீவ் இட் ரிஷப். என்ன நடக்குதுங்க? நீ எல்லாரும் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியா? எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான் சொல்லுவேன். இவ பேசுறத பார்த்தா இது என்னமோ மஸ்ட் மேரேஜ் மாதிரி தோணுது. இங்க பாரு பிருத்வி, உன் தம்பிக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஓஹோ பிருத்வி, என்னாச்சு பிருத்வி? பிருத்வி, பிருத்வி, என்னாச்சு பிருத்வி? பிருத்வி, நீ என்ன குடிச்சிருக்கிய பிருத்வி? உன் தம்பி வர டைம் ஆயிடுச்சு, நீ என்னடானா இப்படி குடிச்சிருக்க பிருத்வி? பிருத்வி, பிருத்வி, உன்னோட இந்த நிலைமைக்கு பிரீதா தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ப்ளீஸ், நீ எதுக்காகப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? உன் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு உன்னோட காதல் கிடைக்கல, உன்னோட பிரீதா கிடைக்கல இல்ல? ஆனா நீ இப்படி பண்றதில்ல, உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ என்கிட்ட சொல்லு. பிருத்வி, எழுந்திருப்பா, எழுந்துரு பிருத்வி. கொஞ்சம் இதை பாருங்க, நான் இப்போ ஸ்நாக்ஸை செக் பண்ணிடுறேன். எல்லாம் கரெக்டாக தான் தெரியுது. ராஜாண்ணா, சொல்லுங்க மேடம். நீங்க மெனுவை பார்த்துட்டீங்கல்ல? மெனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணியாச்சுல? Okay, madam. மெனுல இருக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடுங்க. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் காட்டுங்க. சாரி, நான் உங்களை ரொம்பவே புஷ் பண்றேன். அது டைம் இல்லைல்ல. இன்னைக்கு ரிசப்ஷன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு காலையில தெரிஞ்சிருந்தா நான் காலையில சமைக்கும் போதே எல்லாமே ரெடி பண்ணிருப்பேன் இல்லையா? ஆனா பரவாயில்ல, ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனா ராஜாண்ணா, எஸ் மேம். இங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா மெயின் கோர்ஸ்க்கு தான் இன்னும் ரெடி ஆகல. ரிலேட்டிவ்ஸ் வர வந்துருவாங்க. நீங்க ஒரு நம்பர் வாங்கிக்கோங்க. சொல்லுங்க மேடம். கொடுங்க, நான் உங்களுக்கு டைப் பண்ணி தரேன். இது என்னோட மாமாவோட நம்பர். அவரு ரொம்ப நல்லா கேட்டரர், அவர் ரொம்ப நல்லாவே சமைப்பாரு. ஸோ நீங்க அங்க இருந்து மெயின் கோர்ஸ் எல்லாம் இங்க வர வச்சிருங்க, சரியா? கால் பண்ணுங்க. என்னை பத்தி கேட்டாருன்னா பிரீதா இப்போ பிஸியா இருக்கான்னு சொல்லிடுங்க. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அப்புறம் பேசுறேன்னு சொல்லிடுங்க. இப்ப வர நிறைய வேலை இருக்கு, போன்ல பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியாது. இந்தாங்க தண்ணி குடிங்க. இவ்வளவு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல? சோ ப்ளீஸ், இதுக்கப்புறம் நாங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறோம், நீங்க அமைதியா இருங்க. நீங்க போய் ரெடி ஆகுங்க. ப்ராப்பரா இருக்குல்ல? தேங்க்யூ ஸோ மச். ஆனா இதெல்லாம் ரெடி ஆகுற வரைக்கும் என்னால கூட போக முடியாது. என் கண்ணு முன்னாடி எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் நானும் போய் ரெடி ஆகுறேன். நான் இதை பாக்குறேன். இங்க கொஞ்சம் பாருங்களேன், இந்த கேட்டலும் மக்ஸும் கிளீனா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாத்துக்கிறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க போங்க. எஸ் மேம். இவ்வளவு பணம் எதுக்கு? இவ்வளோ பணமோ? ஒரு சின்ன வேலை செய்யறதுக்காக. நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க புது மருமகளுக்கு இந்த தண்ணியை நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு அவளோட ரிசப்ஷன் இருக்கு, ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் இது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? ரொம்ப பிஸியா இருக்கா, ரொம்ப நேரமா வேலை செஞ்சுட்டே இருக்கால. அவ சாப்பிட்றத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. நானே தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பேன்.
ஆனா நான் கொடுத்தாதான் குடிக்க மாட்டாள்ல. எங்க 2 பேருக்குள்ள சின்ன சண்டை, ரொம்ப சின்ன சண்டை தான். மற்றபடி நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஸோ ப்ளீஸ் நீங்க போங்க, அவகிட்ட இந்த தண்ணியை கொடுத்துருங்க. அட இவ்வளவுதானே, நான் இப்பவே போய் தண்ணியை கொடுத்துடுறேன். நீ கண்ணு முன்னாடியே கொடுத்துருங்க. நான் அந்த தண்ணியில ஒன்று கலந்துருக்கேன். அதை குடிச்சதும் பிரீத்தா நல்லா தூங்கிடுவா. அந்த டீப் ஸ்லீப்ல இருந்து கொஞ்சம் எந்திரிக்கணும்னு நினைச்சா கூட அவனால கண்டிப்பா எந்திரிக்கவே முடியாது. பிரீத்தா, இந்த நாளை உன்னை மொத்தமா அழிக்க போறேன். நீ என்னோட கல்யாணத்தை அழிச்சல்ல, இப்போ உன்னோட ஃபங்க்ஷனை நான் அழிக்க போறேன். உன்னால யார் முகத்திலையும் முழிக்கவே முடியாது. இந்தாங்க. நான் பாத்துக்கிறேன். ஆ, இது பிடிங்க. நைட்டு சரியா தூங்கலல, அதான் இப்படி தலை சுத்துதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சரியாயிடும்.